விடலில் சக்கரத்து அண்ணலை மேவல் விடலில் வன்குருகூர் சடகோபன் சொல் கெடலில் ஆயிரத்துள் இவை பத்தும் கெடலில் வீடு செய்யும் கிளர்வார்க்கே என்று பாடுகிறார். ஒரு க்ஷணகாலமும் தன் திருச்சக்கரத்தை விட்டு அகலாதபடி சக்கரத்தாழ்வானை கையிலேயே உடைய சர்வேஸ்வரனை குறித்து அவனுடைய விடாத தன்மையால் ஈர்க்கப்பட்டு அவனை அண்டி அந்த இனிமையான பகவத் அனுபவத்திற்கு பாசுரம் அருளி செய்து அதனை அனைவருக்கும் தெரியும்படி செய்த நம்மாழ்வார் இந்த ஆத்மாவிற்கு அதன் ஸ்வரூபம் அழியும்படியான வாசனை கூட ஏற்படாதபடி அதன் நன்மைகளை கருத்தில் கொண்டு அருளி செய்ததும் எப்போதும் அழிவற்றதுமாகிய 1000 பாசுரங்களில் இந்த 10 பாசுரங்களை மிகுந்த சிரத்தையுடன் ஓதுபவர்களுக்கு அழிவற்றதான மோட்சானந்தத்தை அளிக்கும் என்று கூறுகிறார். முதல் பாசுரத்தில் சரீரம் மூலம் கிடைக்கவல்ல பேற்றையும், 2ஆம் பாசுரத்தில் மனம் மூலம் ஏற்படவல்ல பேற்றையும், 3ஆம் பாசுரத்தில் வாக்கின் மூலம் ஏற்படவல்ல பேற்றையும் விரும்பினார். 4ஆம் பாசுரத்தில் தன் ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றதான ஒரு பேற்றை உறுதிபட உரைத்தார். 5ஆம் பாசுரத்தில் நான் யாராயிருப்பினும் உன்னை அனுபவித்து மகிழும்படியாக செய்வாயாக என்றார். 6ஆம் பாசுரத்தில் 3 கரணங்களாலும் நீ மகிழும்படியான என் செய்கையை ஏற்று என் எதிரே எழுந்தருள வேணும் என்றார். 7ஆம் பாசுரத்தில் நான் சடக்கென உன்னை கிட்டும்படி வாராய் என்றார். 8ஆம் பாசுரத்தில் நீ ஒரு நொடிப்பொழுது நெஞ்சினுள் வந்தாலும் போதும், மறுபடி கேட்க மாட்டேன் என்றார். 9ஆம் பாசுரத்தில் நித்திய சூரிகளைப் போல் அடிமை பண்ண வாய்ப்பு இருந்தும் கூட அகங்கார மமகாரங்களால் கெட்டுப்போனேனே என்றார். 10ஆம் பாசுரத்தில் என் போக்கில் விட்டுவிடாதே, நீயே வந்து என்னை சேர்த்துக்கொள் என்றார்.